வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று செய்தித்தாள்களில் பல்வேறு முக்கிய செய்திகள் பிரசுரமாகி இருக்கின்றன. இது குறித்த ஆழமான பார்வையை வழங்குவதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சரிநே காலை வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இந்து தமிழ் திசையில் பேனர் நியூஸ் அப்படி பார்த்தோன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் வாங்கிறதுக்காக டெண்டர் தமிழக அரசு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு மக்களோட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியது, நான் உங்களில் ஒருவன், உங்கள் விஜய் உங்கள் விஜி அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு செஞ்சிட்ருக்காரு. அதனுடைய நீட்சியாக இப்போ இந்த திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளில் தொடங்க போகிறாரு. இந்த டெண்டர் குறித்து பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? அதாவது அவர் நீங்கள் சொன்னபடி தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கொண்டு போன விஷயத்தில் முக்கியமான விஷயம், நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் நெருக்கமானவன் அப்படின்ற மாதிரி. அந்த கரூர் சம்பவம் அவருக்கு பெருசும் பாதித்ததுன்னு சொல்லலாம். மெயினாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவரை பின்பற்றுகின்ற அந்த இளைஞர் கூட்டம் இந்த மாதிரி இது. அப்போ அதில் வயது வாரியாக வித்தியாசமாக இருக்கும். அதில் நான் தாய்மாமன் அப்படின்றது நமக்கு இங்கே நகர் வாழ்க்கையில் எப்படியோ கிராமப்புறங்களில் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மிக நெருக்கமான உறவு. நீங்கள் மற்றவங்க கூட தள்ளி வைப்பாங்க, தாய்மாமனை தான் ரொம்ப முக்கியமாக இது பண்ணுவாங்க. அப்போ தாய்மாமன் சேர்ன்ற மாதிரி இது. இந்த திட்டம்லாம் ஏற்கனவே நம்ம பல விஷயங்களில் கடந்த அதிமுக ஆட்சியில் இவங்க ஜெயலலிதா அந்த காலத்திலலாம் பல இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது அவர் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காரு. இந்த டெண்டர் கொஞ்சம் வெளிப்படையாக போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு டெண்டர் விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்போம். நீங்கள் சென்னை கார்ப்பரேஷன் கூட பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இவ்வளோ ரணகாலத்துலேயும் அவர்கள் அதாவது இந்த சிஸ்டம்னு சொல்லுவோம், அரசு என்ன நினச்சாலும் அமைச்சர்கள் நினச்சாலும் அதிகாரிகளை சரி பண்ணாத வரைக்கும் அந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. அப்போ அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த கவர்மெண்ட்டு முன்னாடி இருக்க பிரச்சனை. அதில் நாங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் கரப்ஷன் இதெல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்றாங்க. அந்த வகையில் இந்த மோதிரம் டெண்டர்ன்றது கிட்டத்தட்ட ஓப்பனாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அந்த கால அளவு நான் இப்போ கார்ப்பரேஷன் சொன்னேன்னா, ஒரு டெண்டர் போட்டு ஆஃப் அன் ஹவரில் அந்த டெண்டரை தெரிஞ்சுக்கணும், அது கோட் பண்ணணும், சப்மிட் பண்ணணுன்னா எங்கே முடியும்? அப்போ அது ஒரு செட்டப்னு தெரியுது. இவ்வளோ பிரச்சனையும் அது பண்ணாங்க, அதை ரத்து பண்ணாங்க, 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் இது வரைக்கும் நம்ம பெரும்பாலான விஷயங்களில் டெண்டர் போடுவார்கள் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயம் கொஞ்சம் வெளிப்படையாகவே இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி குறுகிய கால டெண்டர்கள் நிறைய ரத்து செஞ்சாங்க. இப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, தங்களில் ஒருவராக பாவித்து தான் முதலமைச்சர் விஜயை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டம் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே முதலமைச்சர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடியும் அது ஒரு அளவுக்குள்ள நிர்ணயிச்சாங்க. மின்கட்டணமும் கூட 200 யூனிட் இலவசங்களையும் 500 யூனிட்டுக்கு ஒரு குறைவாக இருக்கவங்களுக்கு தான் ஒரு லிமிட்டை செட் பண்ணாங்க. இப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொல்லும்போது அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு, இப்போ இந்த திட்டத்தோட அறிவிப்பில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நெருடல் உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா, முதலமைச்சருடைய பிறந்த நாள் ஜூன் 22 நாள் வச்சுருக்காங்க. இப்போ மே 10ஆம் தேதி ஆட்சி கட்டில் ஏறினார். அந்த ஒரு 42 நாட்கள் பிறந்த குழந்தைகள் இந்த பயன்மடையாமல் போவாங்க. எந்த ஒரு திட்டத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எல்லாருமே எந்த அரசும் வந்தாலும் அவர்கள் சார்ந்த சில விஷயங்களை அமல்படுத்துவாங்க. இன்னொன்று, ஏன் அரசு மருத்துவமனை குழந்தைகள் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வருமானம் தான் உங்களுக்கு பிரதானம். எந்த ஒரு திட்டம் இருந்தாலும். இப்போ மகளிர் உரிமை தொகை இவர்கள் கிட்டத்தட்ட 2.25 கோடி அந்த இது சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1,60,00,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதுலேயே ரேஷன் அட்டைகளில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த வருமானம் ரேஷன் அட்டைகள் எப்படி நிர்ணயிக்கப்படுது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ரேஷன் அட்டைகள்ன்றது இன்றைக்கி ஆதார் மற்ற விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. அப்போது அதுலேயே வருமானம், அதில் ஆதார் பேன் இணைக்கிறது மற்ற விஷயங்கள். அப்போ அதையே குறைச்சி யார் பயனாளர்கள், யார் உண்மையாக அந்த வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரேஷன் அட்டைன்ற மாதிரி கொண்டு வந்தால் அந்த மகளிர் உரிமை தொகையிலேயே ஒரு பெரிய இதை கொண்டு வரலாம். ஒரு 70 லட்சம் இருந்தாலும் கொண்டு வந்து கூட நிறுத்தலாம். இல்லை, இது திமுக இது தொடர்ந்து நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளையும் பொதுவெளிகளையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் அரசு மருத்துவமனைகள்ன்றது சாமானியர்கள் தான் போய் அங்கே அட்மிட் ஆவாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட, மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் வருமானம் சம்பாதிக்க ஒரு 50,000
அப்படி சம்பளம் வாங்குறவங்க கூட ப்ரைவேட்டில் அவங்க முன்னாடி தீர்மானிச்சிடுறாங்க 5வது மாதத்துலேருந்து அதுக்கான இதெல்லாம். அப்போ யார் அரசு மருத்துவமனைக்கு வராங்கன்னா ரொம்ப சாமானியர்கள். அப்போ அவர்களை நோக்கி தான் இந்த மாதிரி விஷயங்கள் போகணும் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போனால் இதுக்கு ஒரு நிதி பெருசாக ஒதுக்கிருக்கும். அதனால் சாமானியர்களுக்கு தான் எந்த திட்டமும் எளிய மக்களுக்கான ஒரு பயன்பாடாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லும் பொழுதே திமுக மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் வந்து குறைச்சி கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இது வெளிப்படையான ஒரு ஆட்சியாக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அது வந்து இந்த இடத்துல கேள்வி. அவர் இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மகளிர் உரிமை தொகையிலேயே நீங்கள் 3500 ரூபா, 2500 ரூபா, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கும் 2500 ரூபா, 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அந்த இந்த தொகை முதியோர் தொகை இந்த மாதிரிலாம் கொடுப்போன்னு சொன்னார். அப்போ ஒரு வீட்டில் 3 பெண்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. அதாவது ரேஷன் கடையில் குடும்ப தலைவி இதுனா ஒன்று, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். 2500 ரூபாவே இன்றைக்கி கொடுக்க முடியாது. அதுவே பெரிய அளவில் பெரிய சிக்கலாக போய் நிற்கும். நான் சொன்னல முதல்ல ரேஷன் அட்டைக்குன்றது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலும் இந்த 2500 யோசிக்க முடியும். அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏதோ ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. தேர்தல் அறிக்கை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நிதின்னு வரும்பொழுது ஆட்சி கட்டில் உட்காரும் போது தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்றது. அப்போ அதுக்கேற்ற மூலம் நீங்கள் என்னென்ன பிரச்சனை அதை மட்டும் கொண்டு வராங்க. அதாவது குறுகிய கால விஷயங்கள் மட்டும் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் இது கூட சொன்னீங்க, இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது, இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது. மீட்டர் மின்கட்டணம் எதுவும் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டு அனைவருக்குன்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் அதை 500 யூனிட்டு கீழே பயன்படுத்துகிறவங்களுக்கு. ஏன்னா 500 யூனிட்டு கீழே பயன்படுத்துகிறவங்க தான், ஏசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் 500 யூனிட்டு கீழே. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் வந்துடுவாங்க. சரி, வேறு மற்றவங்களுக்கு யாரும் இதை குறைக்கிறீங்கன்னா இல்லை, 100 யூனிட்டு இலவசன்றது தொடருது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்காவது சாமானிய மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக இந்த கருத்தை ஏற்றுக்க முடியும். சாமானியர்கள் பயன்படக்கூடிய வகையில் தான் அரசு திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை சொல்லும் பொழுது மற்ற கட்சிகளை தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நாங்கள் தூய சக்தின்னு சொல்லிக்கிறவங்க, நாங்கள் வந்து வெளிப்படையாக எல்லாருக்குமான ஒரு திட்டமாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி எழுப்புகிறோம். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி பார்த்தோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து ஒரு 15 பள்ளிகள் மற்றும் இதர பள்ளிகளுக்கு வந்து என்ஓசி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ பார்த்தோன்னா அதில் முதல் 10 பள்ளிகளுக்கு வந்து தொடக்கநிலை அனுமதியும் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் முக்கியமான செய்தியை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நிறைய அரசு பள்ளிகள் வந்து மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்குது, மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு மூடுற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இது 2 முரண்பாடாக இருக்குது. இது எப்படி பார்க்கலாம்? சிபிஎஸ்சி பள்ளிகள்ன்றது வந்து அந்த பாடத்திட்டம் இந்த விஷயம் மட்டும்தான் மத்திய அரசு உடையது. தமிழக அரசு 2014 ஒரு ஜிஓ போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளையும் நம்ம தான் வரைமுறைப்படுத்துறது, நம்ம இதுக்குள்ளே உட்பட்டு தான் இருக்கும். அந்த அவங்களுடைய உட்கட்டுமானம், மற்ற விஷயங்கள், அந்த ஆசிரியர்கள் இது எல்லா இதுவுமே வந்து மாநில அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையிலேயே அனுமதியோட அந்த பர்மிஷனோடு தான் நீங்கள் நடத்த முடியும் அப்படின்றது நம்ம 2014 போடப்பட்ட ஜிஓ. அதனால் எல்லோரும் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் இதில் வந்து அதாவது மத்திய அரசோட இணக்கமாக போகிறாங்கன்ற மாதிரி. இது எல்லா காலத்திலும் எல்லா ஆட்சியிலும் இருக்குது. சிபிஎஸ்சி பள்ளிகள் செயல்படுவதற்கான அங்கீகாரம் கொடுக்கறது மாநில அரசு தான். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இருமொழி கொள்கை சொல்கிறோம்ல, அதில் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இங்கே இருக்கிற பள்ளிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன காரணம்னா மாநில அரசுடைய இந்த தன்மையோடு நம்ம ஒத்து போகணும் அப்படின்றது. நேற்று ஒரு 25 பள்ளிகள், 10 சிபிஎஸ்சி, அப்போ மெட்ரிக்கு மற்ற இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது வந்து இதற்கு முன்னாடி இருந்த அரசு மேலே என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னா, இது ஒவ்வொரு விஷயத்துலையுமே பணம் அந்த மாதிரி விஷயம் விளையாடினது. எங்களுக்கு அது இல்லை, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் நாங்கள் வந்து அதை பரிசீலித்து ஓகேனா கொடுத்துட்றோன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவு அப்படின்றதுக்கு இவர் ஆதவர்ஜுனா கூட நேற்று ஒரு இது சொன்னார். அமெரிக்காவில் ஒரே சிலபஸ், இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. அமெரிக்காவில் ஒரே சிலபஸ்லாம் கிடையாது. 50 மாகாணங்கள், ஒவ்வொரு மாகாணம் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகி இணைஞ்சது. அதில் 3-4 வகையான பாடத்திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வச்சிங்களேன். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஓரளவுக்கு வசதி வர்றது, நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னா அவர்கள் வந்து மெட்ரிக்கு இதை நோக்கி நகர்றது ஏற்பாடுறது. அப்போ அந்த கல்வி அந்த அமைப்பில் வந்து ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பள்ளி கல்வித்துறை கிட்டத்தட்ட அதுக்கு தான் நிதியில் வந்து 47,000 கோடி ரூபா கிட்ட ஒதுக்குறாங்க. அதிக நிதி ஒதுக்குறது தான். அந்த இதில் பெரும்பாலும் சம்பளம், ஓய்வூதியம் அந்த மாதிரி போகுது. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கவனம் செலுத்துறதுல
நீங்கள் இல்லை ஒரு அரசுடைய வேலை அதுதான். இப்போ அரசு பள்ளிகள் ஏற்கனவே கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, நிறைய பள்ளிகள் மூடிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து எப்படி நம்ம பலப்படுத்துறது? பள்ளிகளுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், பாடத்திட்டங்கள் இதில் கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிகள் இதர மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை வந்து நாங்கள் புதுசாக கொண்டு வரதுக்கு வந்து என்ஓசி கொடுக்குறது எந்த விதத்தில் சரியா? அப்படி இல்லைங்க, இது எல்லா பள்ளிகளும் இருக்குது. சிபிஎஸ்சி மெட்ரிக்கு இது தொடங்குறவங்களுக்கு அவங்க அதற்கான ஒரு பர்மிஷன் வாங்குறது நம்மள்கிட்ட வாங்குறாங்க மாநில அரசுக்கிட்ட. அந்த பர்மிஷனை வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் என்ன தான் சிபிஎஸ்சி மத்திய பாடத்திட்டம் இந்த மாதிரி இருந்தாலும் மாநில அரசுடைய அங்கீகாரத்தை நீங்கள் வாங்கி தான் ஆகணும், என்ஓசி. அந்த இதை தான் கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகள் சரியாக செயல்படணுன்றது தனி விஷயம், அது பண்ணணும். அதில் இருக்கிற முரண்பாடுகள் தான் நீங்கள் அந்த பள்ளியுடைய உட்கட்டுமானம், ஆசிரியர்கள் இடப்பற்றாக்குறை. இன்னை வரைக்கும் ரிட்டையர் ஆகுறாங்க, பல இது இருக்குது, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் 16,000 பேர்கிட்ட இருந்து 5,000 பேர் கிட்டத்தட்ட போயிட்டாங்க, 11,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சம்பளம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதோடு சேர்ந்து இருக்குது. அப்புறம் ஒரு பள்ளினா அந்த பள்ளிக்குரிய இப்போ அதிமுக பீரியடில் அந்த இது கொண்டு வந்தாங்க, நாப்கின் வழங்கு திட்டம். அது எத்தனை பள்ளிகளில் இருக்குது? கழிப்பறை வசதிகள், மற்ற இது. நான் வந்து என் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா நான் சில இதை எதிர்பார்ப்பேன். அந்த விஷயங்கள் வந்து பூர்த்தி செய்தால் அதை நோக்கி நகர்வாங்க. அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை அரசின் கடமை. ஆமாம், அது செய்யலைன்னா சிக்கல். அப்போ அங்கே வந்து இந்த ஓட்ட பாத்திரத்தில் அவர் சொன்னார்ல, தண்ணி ஓட்ட பாத்திரம் தண்ணி என்ன பிடிச்சாலும் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இதை அடைக்கிற வேலை பண்ணால் பள்ளி கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்தினா நீங்கள் மாணவர் வரைக்கும் அதிகம் ஆகும். இன்றைக்கி காமராஜருடைய பிறந்த நாள், அவர் 62 57 வரும்பொழுது 3 லட்சம் பேர் பள்ளிகளில் படிக்கிறதா இருந்தது. அவர் 62 63 மேலே அவர் வெளியே போகிறார். கிட்டத்தட்ட 9 லட்சமாக அது உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு அக்கறை, அந்த கவனம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு பள்ளிகளுடைய இதை அப்படியே குறைச்சி தனியார் பள்ளிகள். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, அரசியல்வாதிகளே நடத்துகிறாங்க. இன்னொன்று நம்ம மனப்பான்மையிலும் அந்த இது வந்துடுச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல்னால் வேணாம், நல்லா இருக்காது அப்படின்றது. அப்போ பாடத்திட்டங்கள்ன்றது தனியாரோட போட்டி போடுற மாதிரி. பாடத்திட்டம் சரியான வகையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய பாடத்திட்டம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா. அது வந்து ஓவரால் நம்ம எல்லாத்துலேயுமே பல விஷயங்களை ஓவரால் முன்னேறி இருக்கோம். ஒரு பணக்காரருக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்ச இது கம்பெனி இருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் காலத்தில் எத்தனை கம்பெனி கொண்டு வந்தீங்கன்றது தான் கணக்கு. நாங்கள் எவ்வளோ கம்பெனி வச்சுருக்கோன்றதுலாம் கணக்கு இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம கல்வி இந்த முறைகள்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்கு ஒவ்வொரு அரசும் என்ன பண்ணுது, இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்க்கலாம். தினகரனில் ஒரு முக்கியமான செய்தி பல்வேறு செய்தித்தாள்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை வந்து சுமார் 120 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவருடைய உறவினர்கள் பேரில் தான் பத்திரப்பதிவு நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவரும் நேற்று கூட செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கான முயற்சி நடந்திருக்கு, அதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு. என் மீதான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்கன்னு இவர் ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொரு பக்கம் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து சொல்கிறார், 120 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து 2 கோடிக்கு வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க, இது உண்மைதான் அப்படிங்க. இப்போ ரெண்டுமே முரண்பட்ட கருத்தாக இருக்குது ஒரே தாவேக்க அமைச்சர்கள். இதில் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி சிஸ்டம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், அறநிலைத்துறையாக இருக்கட்டும், நான் சரியாக இருப்பேன்னு அமைச்சர்கள் முடிவெடுத்து பண்ணாலும் கீழே இருக்கிற அதிகாரிகள் மட்டத்து வரைக்கும் ஒரு பயத்தை உருவாக்கணும். அந்த பயம் தப்பு செஞ்சால் நடவடிக்கை வரும்ன்றது. அப்போ இதற்கு முன்னாடி என்ன செட்டப் இருந்ததுன்னா, கீழேருந்து மேலே வரைக்குமே அந்த பிரச்சனை இல்லை, பண்ணால் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஓப்பனாக தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறார்ல. இது கடந்த ஆட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது மறுப்பல் நடக்கும். இன்னொன்று, இந்த ஆட்சி வந்த பிறகு 2-3 பேர் தான் ரொம்ப ஹைலைட்டில் வந்தாங்க. 1 அர்ஜுனா, 2 ராஜ்மோகன், 3 ரமேஷ் தீவிரமாக இவர்களை கிட்டத்தட்ட சட்டசபையிலையும் அவருடைய வாதங்கள்லாம் ரொம்ப இருந்தது. அப்போ 2-3 பேர் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள். அறநிலைத்துறை அது இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம். நீங்கள் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த சிஸ்டம், ஒருத்தர் இருக்கார், அவர் அன்னைக்கு லீவ் போடுறாரு, இன்னொருத்தர் அன்னைக்கு ஒரு நாள் இதுக்கு வராரு, அன்னைக்கே அந்த விஷயம் நடக்குது. அப்போ இந்த விவகாரத்தில் அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. இதோடு நிற்குமானா நிற்காமல் இருக்கணும். அதுதான் அந்த சிஸ்டம் நான் சொல்கிறது. அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள். இன்னொன்று, இது கிட்டத்தட்ட ஃபோர்ஜரி. அது வந்து ஒரு நிலத்தையே வந்து மாற்றி தனியார் நிலன்ற மாதிரி காண்பித்து மதிப்பை குறைத்து அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படணும்னு கோயில் நிலத்தை எப்படி நீங்கள் விற்க முடியும்? அப்போ இதில் ஃபோர்ஜரி பல விஷயம் நடந்துருது. அப்போ இதுக்கு சம்பந்தமான
ஒருத்தரை மட்டும் கொண்டு வராமல் இது ஒரு சிஸ்டம் தான், ஒரு மேலே இருக்கிறவங்க வரைக்கும் இது நடந்திருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷனை எடுக்கணும். வெறுமனே இப்போ இந்த பொதுவாக சமூக வலைதளங்களில் ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க அவங்க சொந்தக்கார இடம் அதுன்னு. இன்றைக்கி கூட அந்த பழனி கோயிலுடைய முத்துக்குமார்னு ஒரு அதிகாரி, அவரை ஹெச்ஆர்எம்சியுடைய அதிகாரியாக முக்கிய அதிகாரியாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அமைச்சர் ரமேஷ் பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த இது நடந்தால் பெறுவோன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும். இன்னொன்று, இந்த நிலம் பதிவு ஆகிருக்கிறது அமைச்சருடைய உறவினர் பேரில் அப்படி சொன்னாலும் அவர் வந்து அதை மறுக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல லீவ் போட்டவருக்கு வந்து இப்போ பதவி உயருங்கும் போது இப்போ இது கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து எல்லாம் விசாரணையில் தெரிய வரும். அமைச்சருடைய உறவினர்னால் யார், அவர் பேர் என்ன, இவர் தான் அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா அது கரெக்ட், ஓகே. இங்கே பொதுவாக சமூக வலைதள காலம் இது எல்லாமே வந்த அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு உடனே அந்த ஒரு விஷயத்தை தூவி விட்டுறாங்க. அதை இவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. அதனால் அந்த விஷயத்தை தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும். நிச்சயமாக சார். இப்போது தந்தியில் இப்போது அரசியல் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இப்போது தாவேக்க தோழமை கட்சிகளுடைய ஆதரவில் வந்து தொடர்ந்து ஆட்சி அமைச்சு பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஒசூரில் வந்து ஒரு பேரணி நடந்திருக்கு. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் மு வீரபாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. அது பேசுபொருளாக மாறி இருக்கு. அது முக்கியமான காரணம் தாவேக்க அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறத்துக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கோ அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த பகுதி, அதாவது ஒசூரை சேர்ந்த ஒரு அமைச்சர் வரலாம்னு சொல்கிறாரு. தளி ராமச்சந்திரன் இப்போ எம்எல்ஏவாக இருக்காரு. அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாரா, இவங்க நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறது இப்போ அமைச்சரவையில் இடம் பெறுவாங்களா? நீங்கள் இடதுசாரி கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே ரொம்ப வேறுபாடு இருக்குது. நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் நீங்கள் நேராக வந்துட்டு ஒரு பதவிக்கு வர முடியாது. இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வரலாம். பாண்டியன்லேருந்து வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து மாநில செயலாளர்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஆட்சியில் பங்குன்றது நீங்கள் பழைய கவர்மெண்ட் மத்திய அரசில் ஆட்சியில் பங்கில் சிபிஎம் எதுவுமே பங்கேற்கலை. ஆனால் ராஜேஷ் குப்தாலேருந்து எல்லாருமே சிபிஐயில் இருக்கவங்க அமைச்சரில் பங்கேற்றாங்க. அதனால் எப்போவுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இடதுசாரிகள் கூட்டு முடிவுன்றதுனால இவங்க ஆதரிச்சின்னு போயிட்டாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் தாவேக்காக ஆதரவு இல்லைன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அது டெல்லியில் ராகுல் பேசின பிறகு தான் அந்த ஆதரவு போகுது. சரி, முதல்ல போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை சிபிஎம்முக்கு, ஆனால் சிபிஐக்கு அமைச்சர்களில் பங்கேற்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்குது. இதை தாவேக்காவும் ஆதரிக்கும். ஏன்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் அமைச்சருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கட்சிக்கு பிரச்சனை இல்லை. அதனால் ஆமாம், அதற்காக தான் இப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வந்து நெகட்டிவாக பேசுகிறாரு, நாங்கள் தனித்து போவோம், நாங்கள் இப்படி யோசிப்போம்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட தேவை ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். மு வீரபாண்டியனுடைய பேச்சும் அப்படி தான் எடுத்துக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு. தனித்து போட்டினா நீங்கள் ஓரளவுக்கு இப்போ அதிமுக திமுக தாவேக்கா இதுக்கு ஈக்குவலாக இல்லை ஓரளவுக்கு இருக்கணும்னா எங்களுடைய பலம் என்னன்னு பார்க்க போகிறோன்னு சொல்லலாம். 2% கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைலாம் அவர் சொல்கிறாருல, இதெல்லாம் எதை நோக்கி நகரம்னா அமைச்சரவை எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்றது. இது ஒரு புறம் 2 பேருக்குமான இப்போ தாவேக்க அமைச்சரவை இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், 2 பேரும் சிபிஐக்கு மட்டும் தான் பண்ணுவோம், சிபிஎம் உள்ளே வராது. நிச்சயமா. இப்போது அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ குதிரை பேரம் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் வட மாநிலங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது, இதை வன்மையாக கண்டிக்கிறோம், யார் செஞ்சாலும் தவறுங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இது அவர் யார் அட்டாக் பண்ணுறதை எடுத்து? பொதுவாக இடதுசாரிகள் வந்து எப்போவுமே தொகுதி உடன்பாடுன்னு இருப்பாங்க. அதுலேயும் வித்தியாசம் இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சில சமயம் கூட்டணி மாதிரி அப்படி போயிடுவாங்க. ஆனால் சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க வெளியே இருப்பாங்க, மக்கள் பிரச்சனை இருப்பாங்க. ஆனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக 2019 26 வரைக்கும் இவர்கள் அப்படியே தோழமை கட்சின்னு போயிட்டாங்க, கூட்டணிக்குள்ளேயே போயிட்டாங்க. இது அவருடைய அடையாளத்தையே அழிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் இப்போ தாவேக்கா வந்திருக்க பொழுது வெளியிலேருந்து ஆதரவு கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அப்போ இந்த விமர்சனங்களை அவர்களும் அனுமதிக்கிறாங்க. அப்போ இந்த விமர்சனங்களில் குதிரை பேரம்ன்றது இருக்குது அப்படின்னா நீங்கள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்வது, தூய சக்தின்னு சொல்லும் பொழுதே இவர்களை சேர்ப்பதுன்றது சிக்கல் வரும். இப்போ விஜயபாஸ்கர் கோர்ட்டு உடனே அந்த வழக்கை விசாரிக்க சொல்லிடுச்சு, 12 வாரத்தில் விசாரித்து பண்ணணுன்னு. அப்போ அதில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? அரசு வழக்கறிஞர் தான் எதிர் தரப்புலேருந்து வாதாடுவார். அப்போ அவர் வாதத்தை எப்படி கொண்டு போவார்? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெளியில் இந்த 35 கோடி ரூபா இது இருக்குது. அதனால் அவர் பொதுவாக குதிரை பேரம்ன்றது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்றாரு. மதிமுகவில் 2 எம்எல்ஏக்கள் அவங்க மதிமுகவினர், சின்னந்தான் உதய சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கிளம்பும் போது நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் இங்கே இருந்துக்கிறோன்றாங்க. அப்போ அது என்ன வகை?
அப்போ இந்த மாதிரி பல இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் எதிர் சைடு கையை நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. 3 விரல் நம்மளை நோக்கி இருக்குன்றதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை இடதுசாரிகள் விமர்சிக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். நிச்சயமா. அதே மாதிரி இது இப்போ நம்ம குதிரை பேரம் பற்றி பேசினோம். அது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. இப்போது இளையராஜா ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசின விவகாரத்தை வந்து இப்போ அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்காங்க. இது எதை நோக்கி நகரப்போகுது? இந்த வழக்கு வரும்பொழுது ஒரு எம்எல்ஏ இளையராஜான்றது ஒரு அரசு ஊழியர் கணக்கு தான். அப்போ அரசு ஊழியர் சம்மந்தப்பட்ட விவகாரம், அரசு விவகாரம் இதிலெல்லாம் வந்து பணம் பொருள் இது வச்சுங்க, அது வந்து நீங்கள் கரப்ஷன் ஆக்டில் வரும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வரும். அப்போது ஏற்கனவே ஜாப் ராக்கெட் மேட்டர்லாம் வந்ததில்ல, நீங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுன்னு செந்தில் பாலாஜி சொல்லப்போ உச்சநீதிமன்றம் இது அரசு வேலை சம்மந்தப்பட்டது, அமைச்சர்லாம் அதில் ஈடுபட்டிருக்காரு, அதனால் இது பிசி ஆக்ட் கீழே தான் வரும்னு அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்தாங்க. அது மாதிரி இது எம்எல்ஏ விலைக்கு வாங்குகிற விவகாரம் பிசி ஆக்ட் கீழே வழக்கு பதிவு. முன்ன வந்து இப்போ 13B(c) இருந்தது, இப்போ வந்து 8(12). இப்போ இந்த இதுவும் கூட்டு சதி 120B பழசு அந்த பிரிவும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஈடி உள்ளே வர்றதுக்கான வாசல் திறந்து வைக்கிற மாதிரி. இன்னொன்று ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு மேலே 60 லட்ச ரூபாய்ட்ட நான் வந்து ஹவாலா பணம் பிடிச்சிருக்கேன்றாங்க. இதை தாண்டி இதில் எவ்வளோ பணம் உள்ளே வந்தது, அந்த பணம் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகி வந்தது, அது வருதுன்னா அது பிளாக் மணி தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிஎம்எல் ஆக்ட் கீழே வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் இடி உள்ளே வரும்னு நம்ம சொன்னோம், அது நடக்குது. எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கியிருக்காங்க. கூடிய விரைவில் பிஎம்எல் ஆக்ட் கீழே இசிஐஆர் போட்டு இவங்களை விசாரணை கூப்பிடுவாங்க. இந்த வழக்கு தனி, இடி விசாரிக்கிறதுன்றது தனி. இதுக்கு முன்ஜாமீன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு இடிக்கிட்ட போய் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஒன்ஸ் அரெஸ்ட் நடந்தது வச்சுக்கிங்க, ஜாமீன் வாங்குறது பெரிய கஷ்டம். அதனால் இந்த வழக்கு இடி விசாரணையில் கொஞ்சம் ஸ்பீடாகும், சிக்கல் தான் பார்க்கணும். நிச்சயமாக. இதே சமயத்தில் செந்தில் பாலாஜியும் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, நான் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சினா போல என் மேலே பொய்யான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம சிபிஎஸ்சி பள்ளிகளை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதில் தந்தியில் 3வது பக்கத்தில் இந்த செய்தி வந்திருக்கு. இப்போ மும்மொழி கொள்கை வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கட்டாயம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. 10வது வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு வந்து பொது தேர்வு கிடையாது, ஆனால் பள்ளி அளவில் தேர்வு எழுதுன்னு இருக்காங்க. நேரம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கமாக இந்த செய்தியை பற்றி. மும்மொழி கொள்கைன்றது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ புதிய கல்வியிலையும் சரி, நீங்கள் வந்து முன்ன 68 வந்து கொண்டு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திட்டத்தில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம்னு கொண்டு வந்தாங்க. 65 இவர் சாஸ்திரிலாம் அப்போ கடுமையாக இங்கே இருக்க திமுகலேருந்து எல்லாம் எதிர்த்தாங்க. காலப்போக்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இதில் மும்மொழி கொள்கைன்றது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு மாற்றிருக்காங்க. 3வது மொழின்றது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். அப்போது நம்ம கல்வி திட்டங்கள் இப்போ இவர் கூட பேசுகிறார் ஆதவ அர்ஜுனா, இந்த அரசு பள்ளி நீங்கள் பேசுனீங்க, இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களை நீட்டு மற்ற விஷயங்களை தயார்படுத்தணும்னா இந்த சிலபஸ்லேருந்து இந்த மொழி பாடத்திட்டத்துலேருந்துமே மாற்றம் வரணும். அப்போ மும்மொழின்றது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு வந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு 3வது மொழியை கற்றுக்கலான்னு, அதுலேயும் தேர்வுக்கும் வரும். சில பிரச்சனை என்னென்னா எல்லா பாடத்திட்டத்துக்கும் ஆசிரியர்கள் நியமிக்க முடியுமா ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்திக்கு தான் அதிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்கன்னா மக்கள் வந்து மாணவர்களும் அதை தான் படிக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவாங்க. பெரிய விஷயம் அப்படி இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா எது தேவையோ அதுக்கான அதை நோக்கி நகர்வாங்க. கல்வி 3வது மொழியை தேர்ந்தெடுக்கிற உரிமை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே எப்படின்னா 3வது மொழியே கற்றுக்கூடாதுன்ற உரிமை கவர்மெண்ட் எடுத்துக்குது. இது அடுத்தடுத்து வரும்பொழுது எல்லாருமே இந்த விஷயத்தை தொட்டா சிக்கல்னு தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். 3வது மொழி எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். நீங்கள் சொன்ன அந்த பாடத்திட்ட ஆசிரியர் பற்றாக்குறை சொல்கிறீங்கள, அறிவியலுக்கு கணிதத்துக்கு ஆசிரியர் எடுக்கிறீங்கள, நீங்கள் எடுக்கும் பொழுதே எக்ஸ்ட்ராவாக ஒரு மொழி தெரிஞ்சவர், இந்த மொழி தெரிஞ்சவர்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை பாதி தீர்த்துடலாம். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குங்க. ஆனால் அதை நோக்கி நகராமையே இன்னும் நாங்கள் அப்படியே தான் இருப்போன்றது சரியில்லை. நிச்சயமாக சார். இப்போது ஆளுநர் கூட தொடர்ந்து மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை பற்றிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேர்களே, இன்று அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் நம்மளோட பல்வேறு செய்திகள் குறித்து ஆழமான பார்வையை வழங்கினார். மீண்டும் நாளை அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.